கேரளாவின் கொல்லத்திலிருந்து நம்ம தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் வழியா சென்னையை கனெக்ட் பண்ணக்கூடிய அனந்தபுரி அதிவிரைவு ரயிலில் நமது பயணம் இன்னைக்கு இருக்க போகுது மக்களே. என் கூட சேர்ந்து நீங்களும் ஒரு சூப்பரான ஜேர்னிக்கு தயாராகுங்க. லெமன் ஜூஸ் இருக்கா? சோடா ஐஸ் இல்லாமல். அப்பா நல்லா சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இதை குடிக்கிறதுக்கு சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஐஸ் இல்லாமல் ஏன் சொல்லிக்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நமக்கு வந்து ஐஸை போட்டு குடிச்சு ஏதாச்சும் கோல்டு கீழ் வச்சுக்கோங்க, அது ரெடியாக கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் ஆயிடுது. அதாவது எதுக்கு போட்டு ஐஸை போட்டு குடிச்சுன்னு சொல்லிட்டு தான் ஐஸ் இல்லாமல் வாங்கியிருக்கேன். நல்லா பெரிய டம்ளரில் கொடுத்துருக்காங்க மக்களே, சூப்பராக இருக்குது. 25 ரூபாங்க அந்த ஜூஸ். 25 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா டபுள் ஒர்த்து. அப்படியே வந்து கொல்லம் ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோங்க. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அது போக இங்கே ஒன்று இருக்குது. நீங்கள் கொல்லம் மெயில் விளாக் பார்த்தீங்கன்னா அதிலே தெரிஞ்சிருக்கும். இந்த வழியாக தான் அப்படியே உள்ளே போயிருப்போம். ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கனால இந்த மாதிரி ஷெட்டு போட்டு இந்த வழியாக தான் நம்ம வந்து பிளாட்ஃபார்முக்குள்ளே போகணும். நம்ம வண்டி வந்து எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குன்னு நமக்கு தெரிலங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம அங்கே போயிடலாம். பாரிஸ் மை ட்ரெயினில் 3rd பிளாட்ஃபார்ம்னு போட்டிருக்கு, என்னென்னு தெரில, பார்க்கலாம். ஆமாங்க, 3rd பிளாட்ஃபார்ம் தான் வண்டி நின்றுட்டுருக்கு. லோக்கோ எல்லாமே வந்துட்டு கப்பல் பண்ணி ரெடியாக தான் நிறுத்தி வச்சுருக்காங்க போல். ஸோ கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்லாம் இந்த வண்டி கூட்டம் பெருசாக இப்போதைக்கு இல்லை. நான் அப்படியே முன்னாடி போயிட்டு என்ன லோக்கோ போட்டிருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம கோச்சுக்கு போயிடுவோம். சரியான வெயில் மக்களே. எப்பா இப்போ தான் அந்த ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடிச்சதெல்லாம் வேர்வையாக வந்துடும் போல், அந்தளவுக்கு வெயில் அடிக்குது, பயங்கர வெயில். அரக்கோணம் ஷெட்டுடைய வேப் 4 தாங்க வந்து கப்பல் பண்ணி எடுத்திருக்காங்க. இதான் வந்துட்டு ஃபுல் ஸ்ட்ரெச் நமக்கு வந்துட்டு இங்கே கொல்லம் ஜங்ஷன்லேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும், அதாவது இப்போதைக்கு தாம்பரம் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. எக்மோரில் வந்து வேலை போயிட்டு இருக்கனால ஃப்ரண்ட்டில் இருக்கிற அன்ரிசர்வில் இருக்குங்க. ஸோ வந்துட்டு கூட்டம் வந்து ஃப்ரண்ட்லலாம் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபில் ஆகிட்டு வருதுங்க. இந்த வண்டிக்கு வந்துட்டு டிமாண்டிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொல்லம்லேருந்து ட்ரிவாண்ட்ரம் வரைக்கும், அதாவது நாகர்கோவில் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு நிறைய லோக்கல் பேசஞ்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு செம்ம டிமாண்டிங் இருக்கும். நாகர்கோவில், திருநெல்வேலி, உங்களுக்கு அந்த சைடு மதுரை எல்லாமே செம்ம டிமாண்டிங் இந்த வண்டி. உங்களுக்கு திருவனந்தபுரத்துலையுமே நல்ல கூட்டம் ஏறும். உங்களுக்கு நடுவில் திருவனந்தபுரத்துக்கும் நாகர்கோவில் நடுவில் சின்ன சின்ன ஹால்ட்லாம் இருக்கும். இங்கேயுமே நிறைய பேர் ஏறுவாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்துட்டு இருக்கிற ஒரே வண்டி இந்த வண்டி தான் நினைக்கிறேன், அந்த சின்ன சின்ன ஹால்ட் இருக்கிற ஊருக்குலாம். கோச் காம்போசிஷனை பொறுத்த வரைக்கும் 4 அன்ரிசர்வ்டுங்க, 11 ஸ்லீப்பர் கோச், 3 3rd AC, 2 2nd AC, ஒரு 1st AC, 2 SLRD முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திவ்யாஞ்சன் கோச்சாக கொடுத்துருக்காங்க. இதான் வந்துட்டு நம்ம அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்டோடைய கோச் காம்போசிஷன். ரேக் ஷேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உழவன் கூடையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் போகக்கூடிய பேசஞ்சர் மேபி வந்துட்டு திருச்சிக்கு வந்துட்டு உங்களுக்கு க்ளீனிங் மெயின்டெனன்ஸ் எதுக்காச்சும் போகும்னு நினைக்கிறேன், அது கூட ரேக் ஷேரிங் இருக்குது. ஸோ வந்துட்டு உழவன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வண்டி, அனந்தபுரி அதுவும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வண்டி. அந்த வண்டி கூட தான் ரெண்டும் வந்து ரேக் ஷேரிங் பண்ணிக்குது. அங்கே ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேங்களூர்லேருந்து ட்ரிவாண்ட்ரம் போகக்கூடிய வந்தே பாரத் வந்து இப்போ தாங்க அரைவ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு டக்குன்னு கிளம்பி போயிடும். நம்ம போய்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம கோச்சில் போயிட்டு நம்ம சீட் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. எஸ், நமக்கு வந்து சைடில் ஒரு கிடைக்கல. யாருக்கெல்லாம் ஹாப்பியாக இருக்குது எனக்கு சைடில் ஒரு கிடைக்கல, நாங்கள் கீழே ஒரு அட்டன்ஸ் போட்டு போயிருவாங்களா. டிபார்ட் ஆகும்போது எவ்வளோ ஸ்பீடாக அப்படியே வெளியே போயிட்டாங்க பாருங்களேன். ஏன்னா கொல்லமில் வந்துட்டு மெயின் லைன் அரைவல், மெயின் லைன் டிபார்ச்சர் மக்களே. மணி வந்து ஒரு 2 காலாவதுங்க. இப்போ தான் வந்துட்டு டோர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம கோச் பார்த்துட்டிங்கன்னா 2009 வந்துட்டு தயாரிக்கப்பட்ட கோச்சுங்க, S3. ஸோ அங்கே அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம சீட் என்ன சீட்டுன்னு சொல்லி பார்ப்போம். கொஞ்சம் பெயிண்ட்லாம் அடித்து கொஞ்சம் நீட்டாக தான் வச்சுருக்காங்க. ஓகே, உள்ளே ஏறுவோமா? இன்னும் லைட்லாம் எதுவும் ஆன் பண்ணல. ஓகே, உள்ளே வந்தோன்னா யாருமே இல்லை. நமக்கு வந்துட்டு போன வாட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சீட் கிடச்சிருந்துச்சு. நம்ம இந்த கொல்லம் மெயில் பண்ணும்போது நினைக்கிறேன் 15ஆம் நம்பர் சீட்டா 7ஆம் நம்பர் அது கிடச்சிருந்துச்சு. பட் இந்த வாட்டி நமக்கு வந்துட்டு எப்போ இதை 15 சைடில் ஒரு கிடைக்கும். இப்போ வந்துட்டு 16 அந்த சைடு அப்பர் கிடச்சிருக்கு. நம்ம கோ பேசஞ்சர் எங்கே வராங்கன்னு பார்க்க முடியல. ஏன்னா வந்துட்டு சார்ட் வேக்கன்சி பார்க்குற சைட் நம்ம ஐஆர்சிடிசி சைட் வந்துட்டு இப்போ வந்து டவுனில் இருக்குங்க. அதனால் அதை பார்க்க முடியல. ஸோ வந்து பேக் அப்படியே மேலே வச்சுட்டு, மேலே சார்ஜிங் பாயிண்ட் கொடுக்கல, சார்ஜிங் பாயிண்ட் எதுவும் இல்லை மக்களே. வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு சின்ன பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இன்னும் வண்டி எடுக்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மில் வந்துட்டு நம்ம ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் வந்து அரைவாக இருக்குதுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அனந்தபுரியில் ஒரு கோச் வந்து டி ரிசர்வேஷன் கோச் இருக்குதுங்க. அது வந்துட்டு ட்ரிவாண்ட்ரம்லேருந்து உங்களுக்கு நாகர்கோவில் டவுன் வரைக்கும் வந்து அந்த கோச் வந்துட்டு டி ரிசர்வேஷன் கோச்சாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்லீப்பர் கோச் வந்து உங்களுக்கு வந்து அன்ரிசர்வ் கோச் மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஸ்டேஷனில் வந்துட்டு டி ரிசர்வேஷன் டிக்கெட்னு சொல்லி வாங்கினீங்க அப்படின்னா அந்த எந்த கோச்சோ பர்டிகுலர் கோச்சில் ஐ திங்க் S11 இல்லை S8 தெரில, அந்த கோச் நீங்கள் ஸ்டேஷனில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த கோச்சில் வந்து நீங்கள் அன்ரிசர்வ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். நம்ம சீட்டில் மேலே வந்து சார்ஜிங் பாயிண்ட் செப்பரேட்டாக இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டேன். ஆனால் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இங்கே வந்து ப்ளக் மாட்டி அப்படியே இது வழியாக வந்து ஒயர் விட்டு அப்படியே சார்ஜ் போடணும், போட்டுக்க வேண்டியது. கரெக்டாக வந்து ஷெட்யூல் டைம் படி 2:55க்கு நம்ம கொல்லம் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிட்டாங்க. ஸோ வந்து வண்டி வந்து அப்படியே மெதுவாக மூவ் ஆகிட்டு இருக்குது. க்ரௌடை பொறுத்த வரைக்கும் இதோ நம்ம கோச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லம் மெயில் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது. இனி போக போக தாங்க கூட்டம் வந்து ஏறுவாங்க. ட்ரிவாண்ட்ரம்க்கும் நமக்கு கொல்லமுக்கும் நல்ல ஒரு 2 ஹால்ட் இருக்குதுங்க. ஸோ வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு வெட்ட வெயில், அப்படியே நல்ல வெயில் அடிக்குது. அப்படியே வந்து நம்ம கொல்லம்லேருந்து டிபார்ட் ஆகிட்டு இருக்கோம். இங்கே வந்து கரெக்டாக வந்து நமக்கு 2:55க்கு டிபார்ட் ஆகிடுச்சுங்களா.
ஆன் டைம் படி ஷெட்யூல் டைம் படி போகணும் அப்படின்னா நமக்கு தாம்பரம்க்கு வந்துட்டு விடிய காலம் 5:20 கொண்டே விடணும். பார்க்கலாம் ஆன் டைம் போகிறாங்களா லேட் ஆகலாம். நான் முன்னாடி ஒரு 2-3 நாள் ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தேன், எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் கம்மியாக டிலேவாக தான் போயிருக்கு. பார்ப்போம் இன்றைக்கி வந்து எப்படி போகிறாங்க அப்படின்னு. கொல்லம் ஜங்ஷன்லேருந்து நம்ம இந்த சைடு ட்ரிவாண்ட்ரம் சைடு நம்ம வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டீப் கர்வ் எடுத்து தாங்க நம்ம இந்த சைடு வெளியே வருவோம். ஐ திங்க் இங்கே கட்டுற இந்த பில்டிங் வந்துட்டு பார்க்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் மக்களே, பார்க்கிங்காக தான் இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஸ்டெப்பாக போகுது மேலே. நல்லா புதுசாக பெருசாக கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு டீப் கர்வ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் கொல்லம் ஜங்ஷன்லேருந்து வெளியே வரும்போதே. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு யூ டர்ன் மாதிரி எடுப்போங்க நம்ம. நம்ம கொல்லம் மெயில் விளாக் பண்ணும்போது இதோ இந்த ரயில்வே கிராசிங்கில் தாங்க நின்றுருப்போம். அனந்தபுரி இங்கே நின்று தான் வந்து கேப்சர் பண்ணியிருப்போம். இப்போ அதை வந்து நம்ம கிராஸ் பண்ணி அப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம். நல்ல பில்டிங்ஸை ஒட்டி அப்படியே ஒரு ட்ரெயின் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வியூ வந்து எனக்கு எப்போயுமே ரொம்ப பிடிக்குங்க. அப்படியே பக்கத்தில் பில்டிங்லாம் ஒட்டி இருந்துச்சுன்னா அதில் ட்ரெயினில் போகிறதுக்கு அது ஒரு தனி சுகம், அது ஒரு தனி ஃபீல். இப்போதைக்கு இவ்வளோ தாங்க போர்டிங்ஸ் இருக்குது, பெரிய அளவில் கூட்டம் யாரும் இல்லை. ஸோ எல்லாருமே வந்துட்டு மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பேர் தான் வந்துட்டு மொத்தமாக போட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் நம்ம கோச்சில் கூட்டம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஐ திங்க் அது வந்து S4 நினைக்கிறேன். S4 S4 இந்த கோச்சுமே வந்துட்டு பெரிய அளவு கூட்டம் இல்லை. எல்லாமே நம்ம சொன்னாப்பில் இனி போக போக அடுத்தடுத்த ஹால்ட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகும். திருவனந்தபுரம் சென்ட்ரல், நாகர்கோவில் டவுன் அண்டு திருநெல்வேலி, இந்த மாதிரி இந்த 3 ஹால்ட்டில் இந்த வண்டி வந்து ஜாம் பேக்ட் ஆயிரும்னு நினைக்கிறாங்க. நம்மளுடைய ஃபேவரட் வியூ மக்களே, அப்படியே பார்த்தீங்கன்னா ரோடுக்கு பக்கத்தில் பேரலாம் நம்ம வந்து ட்ரெயினில் போகிற வியூ. எத்தனை வாட்டி இந்த வியூ பார்த்தாலும் அதை ரசிக்கும்படியாக தாங்க இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு வந்து கோச்சில் இங்கே ஒரு டஸ்ட்பின் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு டஸ்ட்பின்னு, இங்கே ஒரு டஸ்ட்பின் கவர் போட்டிருக்காங்க. தென் ரெஸ்ட் ரூம் ஆல்சோ வந்து உங்களுக்கு நீட்டாக தாங்க தொடச்சி வச்சுருக்காங்க. நம்ம ரெஸ்ட் ரூமில் இருக்கோம். ஸோ இங்கேயுமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு கவர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, ஒரு டஸ்ட்பின் கவர் மாதிரி. இங்கேயும் நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. கீழே உங்களுக்கு டாய்லெட்மே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம மக்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணிட்டு எப்படி ஃப்ளஷ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் இந்த வண்டி வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீனாக போகுங்க. ஸ்பீடு வந்து உங்களுக்கு கொல்லம்லேருந்து எடுத்த உடனே உங்களுக்கு வந்துட்டு வெளியே வந்த உடனே உங்களுக்கு 110 வந்து ரீச் பண்ணிட்டாங்க மக்களே. மேக்ஸிமம் பர்மிசபிள் ஸ்பீடு 110 தான். ஸோ வந்து அதை வந்து கொல்லம் தாண்டினோடனே அச்சீவ் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரி வியூன்னு பாருங்கள். வாவ் சூப்பராக இருக்குதுங்க. நல்லா ஒரு பெரிய உங்களுக்கு இது என்னது, இது உங்களுக்கு 2 சைடுமே இருக்குதுங்க. இங்கேயும் இருக்குது, இதோ இங்கேயும் இருக்குது. என்ன அழகுன்னு பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் மட்டும் நம்ம லேட்டாக கிளம்பிட்டோம்னா அங்கே ஒரு சன்செட் நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த சன்செட்டில் இந்த ஆறா இது பேக் வாட்டரா என்னன்னே தெரியலையே, இதை நம்ம அழகாக கிராஸ் பண்ணியிருப்போம். பட் பரவாயில்ல, இருந்தாலும் இப்போவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. வெளியே அவ்வளோ சில்லுன்னு இருக்குதுங்க. எப்போ இவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கேர்வ் எடுத்து நம்ம வந்து வர்க்காலாக்குள்ளே என்டர் ஆகிட்டு இருக்கோங்க. கூட்டம் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து பார்க்கும்போது ஓரளவு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும் வர்க்காலா ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்ட்டு. ஸோ வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து போட் பண்ணாங்க மக்களே வர்க்காலாவில். ஸோ வந்துட்டு ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு ட்ரிவாண்ட்ரம் கண்ணூர் ஜன்சதாப்தி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் இல்லைங்க, அதனால் அப்படியே மெயின் லைனில் வெளியே போகுது. கேரளாக்குள்ளே நான் இன்றைக்கி இந்த ஜட்டாயு போயிட்டு வரும்போது ஒன்று கவனிச்சேங்க. நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் வந்து வீடுகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க, கேப் இல்லாமல் அங்கங்கே வீடுகள் இருக்குது. நமக்கு ஏதோ ஊருக்குள்ளேயே தான் ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீல் வருது.
ஒரு ஆவரேஜான ஸ்பீடில் வந்து நம்ம ட்ரிவாண்ட்ரம் நார்த் அதாவது கொச்சுவேலியை வந்து நம்ம கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இவ்வளோ நேரம் மெதுவாக வந்தாங்க, இப்போ தான் கொஞ்சம் அப்படியே ஸ்பீட் எடுக்குது வண்டி. கைஸ் இதோ இதாங்க இந்த சைடு மதில் சைடு தெரியுது பார்த்தீங்களா, அந்த சைடு அதுதான் வந்து ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டுங்க. எல்லாம் உங்களுக்கு வந்து செடி மறைச்சிருக்கு, செடியும் மரமும் எல்லாம் நல்லா தெரியும் ரன்வே எல்லாம். கைஸ் ட்ரிவாண்ட்ரமில் எவ்வளோ கூட்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். எப்பா சரியான கூட்டங்க. ஐயோ, அங்கே பிளாட்ஃபார்ம் 1ல் பார்த்தீங்கன்னா மேங்களூர் வந்தே பாரத் வந்து டிபார்ட் ஆக ரெடியாக நின்றுருக்குங்க. 4:05க்கு டிபார்ட்டிங் டைம் அந்த வண்டிக்கு. நம்மளுமே வந்து டிபார்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 மணிக்கு உள்ளே வந்து நம்ம 4:05 கிளம்பணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் டிலேவாக தான் நம்ம வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம். செம க்ரௌடுங்க, பின்னாடி என்ட்ரிஸாக எடுக்கலாம். நம்ம கோச் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரீயாக இருக்குது, இதுக்கப்புறம் எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரல் எவ்வளோ க்ரௌட்னு பாருங்கள். அப்பா, ட்ரிவாண்ட்ரம்லேருந்து எவ்வளவோ ட்ரெயின்ஸ் வந்துட்டு சென்னைக்கு இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ட்ரெயின் வந்துட்டு அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட் மட்டும்தாங்க ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ட்ரெயின். மற்ற எல்லா வண்டியுமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 14 மணி நேரம் 15 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். இந்த வண்டி தான் வந்து ஒரு 13 மணி நேரத்துலேருந்து 14 மணி நேரத்துக்குள்ளே கவர் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட் தான். ட்ரிவாண்ட்ரம் சென்டர்லேருந்து நம்ம டிபார்ட் ஆயாச்சுங்க. இதுக்கப்புறம் நமக்கு வந்து நாகர்கோவில் டவுனுக்கும் நமக்கு திருவனந்தபுரத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹால்ட் இருக்குது மக்களே. ஸோ இங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம்லேருந்து குருவாயூர் போகக்கூடிய வண்டி. அதாவது நம்ம திருச்சிராப்பள்ளி ட்ரிவாண்ட்ரம் இன்டர்சிட்டி இருக்குல்லங்க, அந்த வண்டியோட ரேக் ஷேரிங் வச்சு குருவாயூர் வரைக்கும் போகக்கூடிய வண்டி வந்து செகண்ட் பிளாட்ஃபார்ம் நின்றுட்டுருக்கு. நம்ம அப்படியே ட்ரிவாண்ட்ரம் சென்டர்லேருந்து டிபார்ட் ஆகிட்டோம். இங்கே ஏதோ ஒரு வண்டியை ரிவர்ஸில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. என்ன வண்டி என்ன வண்டி என்ன வண்டி என்ன வண்டி கொல்லம், ட்ரிவாண்ட்ரம் கொல்லம் பேசஞ்சர் அந்த வண்டியை வந்துட்டு பிளாட்ஃபார்முக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆல்கோ ஏதாவது அப்படியே உங்களுக்கு பின்னாடி தள்ளிட்டு வந்துச்சுன்னா பார்க்க நல்லாயிருக்கும். என்ன லோக்கோ போட்டிருக்காங்கன்னு தெரியல. எஸ் மக்களே, ஆல்கோவே தான். அப்பா சார் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். சார் ஒரு சரியான கர்வுங்க. வாவ் வாவ், நம்ம ட்ரிவாண்ட்ரம் தாண்டின உடனே வருது, சூப்பராக இருக்குது. பாரசலான்னு சொல்லி ஒரு ஹால்ட் வந்திருக்கோங்க. ஸோ வந்து கூட்டம் வந்து இங்கே ஓரளவு கூட்டம் வந்து ஏறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் டைம் வந்துகிட்டு இருந்தோம். இந்த ட்ரிவாண்ட்ரம் சவுத்து கிட்ட வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் நிறுத்திட்டாங்க. நிறுத்தினால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ½ hour வந்து டிலேல தான் நம்ம உள்ள வந்து அரைவ் ஆயிருக்கோம். இந்த பாரசலா ஹால்ட்டு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கேரளாக்குள்ளே கொடுத்துருக்கக்கூடிய கடைசி ஹால்ட்டுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ என்ட்ரு ஆயிடுச்சு. ஸ்டேஷன் தாண்டின உடனே உங்களுக்கு வந்துட்டு பார்டர் வந்து வந்துருங்க. நமக்கு தமிழ்நாட்டில் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஹால்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா குளித்துறை. அதான் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஹால்ட்டுங்க. இந்த ரூட்டில் வந்து இது வந்து 2வது டனல் மக்களே. குளித்துறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் ஹால்ட்டுங்க. வந்தாச்சு. கூட்டம் சரியான கூட்டம் மக்களே. ஐயோ நல்ல கூட்டங்க. நான் இவ்வளோ கூட்டம் இங்கே ஏறுவாங்கன்னு சீரியஸாக சத்தியமாக எதிர்பார்க்கல. நம்ம அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட் வந்துட்டு மொத்தம் வந்து 836 கிலோமீட்டர் கவர் பண்ணுதுங்க இப்போதைக்கு. அதாவது தாம்பரம் வரைக்கும் தான் ரன் ஆகுது. ஸோ வந்து தாம்பரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 836 கிலோமீட்டர் நம்ம கொல்லம்லேருந்து தாம்பரம் வரைக்கும். நாகர்கோவில் கிட்ட வர வர எப்படி இருக்குன்றீங்க வியூ? அப்படியே சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே சன்செட் வேறு ஆகிட்டு இருக்குங்களா. அப்படியே நம்ம ட்ரெயின் கோச் மின்னுது. அப்படியே ஒரு குளத்தை தாண்டணும் பாருங்க. அங்கெல்லாம் சன் அப்படியே ரிஃப்ளெக்ஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் தென் நம்ம சொன்னாப்பில் வந்துட்டு இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து டபுளிங் ஒர்க் வந்து போயிட்டு இருக்குங்க. அதனால தான் வந்துட்டு அங்கங்கே வந்து ஸ்லோ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாகர்கோவில் டவுன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். நல்ல கூட்டங்க இங்கே நாகர்கோவில் டவுனில். நான் அந்த சைடு வந்து சன்செட் எடுத்துகிட்டு நின்றுருந்தேன். 15 சைடு வந்து பிளாட்ஃபார்மே வந்துருச்சு. ஸோ
வந்து இதுக்கு வந்து ஜங்ஷனில் வந்துட்டு ஸ்டாப் கிடையாதுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து நாகர்கோவில் ஜங்ஷனுக்குள்ளே போய் உங்களுக்கு வந்து லோக்கோ ரிவர்ஸில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு வள்ளியூர் சைடு போகும். இப்போ வந்து உங்களுக்கு டவுன்லேருந்து அப்படியே வந்து வண்டி வந்து திருப்பி விட்டுறாங்க. நாகர்கோவில் டவுன் ஸ்டேஷனுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய மாந்தோப்புங்க. ஸோ நம்மளுடைய கோ பேசஞ்சர் அதாவது வந்து 15 கீழே சைடில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா வள்ளியூரில் வந்து போட் பண்ணாங்க. நான் இப்போ தான் வந்து டிடிகிட்ட கேட்டேன், நமக்கு வந்துட்டு அவங்க எங்கே போட் பண்ணுறாங்க கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கண்ணே. தென் செக் பண்ணி சொன்னார் வள்ளியூரில் போட் பண்ணுறாங்களாமா. யாரும் வரல, ஆப்சண்ட்டு, ஆளில்லாத சுத்த ஆட்டையே போகலான்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி. யாரும் இல்லை, ஜாலியாக உட்காந்துட்டு போகலான்னு நினச்சேன். சரி ஓகே, வள்ளியூரில் வராங்களாமா. நாகர்கோவில் டவுன்லேருந்து நம்ம அப்படியே கிளம்பி வெளியே வந்துட்டுருக்கோம். அந்த சரி பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் அங்கே இருக்குது. அங்கே அவர் நின்றுட்டுருக்காரா, எதுக்கு நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நினைச்சு. இந்த சைடு தாங்க வியூ தாறுமாறாக இருக்குது, நல்லா சன்செட்டு சூப்பராக இருக்குது. இந்த வியூவுக்கு ஏதாவது ஈடு இணை இருக்கா சொல்லுங்கள் மக்களே. அங்கே ஒரு பியூட்டிஃபுல் சன்செட்டு அப்படி நம்ம வந்து சின்ன வயசில் புக்கிலலாம் பார்ப்போம்ல, மலைக்கு பின்னாடி அப்படியே சூரிய அஸ்தமனம் நடந்துட்டு இருக்கும், அதே மாதிரி இருக்குது பாருங்களேன். ஐயோ வாவ் வாவ், நோ வேர்ட்ஸ் மக்களே, சீரியஸ்லி அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது. இந்த டைமிங் வந்துட்டு எனக்கு எதை ஞாபகப்படுத்துது, நம்மளுடைய விவேக் எக்ஸ்பிரஸ் ஜேர்னி அதான் ஞாபகப்படுத்து. ஆனால் இதே டைமிங்கில் தான் நம்ம வந்துட்டு நாகர்கோயிலை கிராஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதே மாதிரி வியூ வந்து நான் கேப்சர் பண்ண ஞாபகம் டக்குன்னு எனக்கு அந்த இடத்த அப்படியே ஸ்பார்க் ஆச்சு. ஓகே, விவேக்கில் நம்ம இப்படி தான் ட்ராவல் பண்ணோம் அப்படின்ட்டு. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஜங்ஷன் நின்றுக்கிட்டு இருக்குது லைன் கிளியரன்ஸ்க்காக. நம்ம வந்து இந்த சைடு கேபினில் லைன் லெஃப்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த வண்டிக்கு வந்து ரூட் கிளியர் பண்ணி இந்த சைடு டவுன் வழியாக உங்களுக்கு வந்து அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஒரு அமைதியான ஓடை பக்கத்தில் அப்படியே மெதுவாக நம்ம ட்ரெயின் போயிட்டுருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா பறவைகள் எல்லாமே வந்து அதோடைய கூட்டை தேடி அப்படியே வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. எவ்வளோ பெரிய டீப் கர்வ் பாருங்களேன். லோக்கோ வந்து நமக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குங்க. இப்போ அப்படி இருக்குது பாருங்கள் கர்வ், சரியான கர்வ். ஐயோ, நம்ம வந்து ஆரல்வாய் மொழி வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ரொம்ப இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ரயில்வே ஸ்டேஷன். ஏன்னா உங்களுக்கு சுற்றியும் வந்து காற்றாடி அப்புறம் வந்து மலைகள் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ வந்து நமக்கு வந்து டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு கொல்லம்லேருந்து தாம்பரம் வரைக்கும் நான் வந்து தட்கலில் போட்டேன் 607 ரூபா வந்துச்சுங்க ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து அனந்தபுரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிக்கெட் வந்துட்டு ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட் டே போட்டிங்கன்னா மட்டும்தாங்க கிடைக்கும். வள்ளியூர் கிட்ட வந்துட்டு இருக்கோம். க்ளவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டார்க்காக அப்படியே மாறிட்டு இருக்குங்க. மழை வயலாம் வந்துருமோ அப்பா மக்களே. வள்ளியூரில் செம்ம கூட்டங்க. பின்னாடிலாம் பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் நின்றுருக்காங்கன்னு. நல்ல க்ரௌடுங்க வள்ளியூரில். அடுத்து வரக்கூடிய கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இருக்குல்லங்க, அதுக்கும் வந்து கூட்டம் 2 கலந்துருக்கு. அதனால தான் ரொம்ப ஓவர் ஜாம் பேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து அனந்தபுரி வந்து உங்களுக்கு வந்து நமக்கு திருநெல்வேலி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஸ் மாதிரி தாங்க. நிறைய ஹால்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் திருநெல்வேலி தான் வந்து லிமிட்டட் ஹால்ட்டுங்க. அதனால் அதுக்கப்புறம் சூப்பர் ஃபாஸ்ட்டு, அது வரைக்கும் எக்ஸ்பிரஸ் அப்படி தான் எடுத்துக்க முடியுது. நாங்குநேரி அரைவ் ஆகிட்டு இருக்கோம் மக்களே. இங்கேயும் வந்து ஓரளவு கூட்டம் வந்துருக்காங்க. ஸோ சுற்று வட்டார கிராமத்தில் இருக்கிற மொத்த ஊருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாங்குநேரி ஹால்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹால்ட்டுங்க. ஏன்னா இந்த சைடு வந்து நிறையா வந்து உங்களுக்கு சாத்தாங்குளம் திசைனில் அந்த சைடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து போட் பண்ணுறதுக்கு வந்து வருவாங்க. அப்படியே வந்து நிலா வெளிச்சத்தில் நம்ம அப்படியே தாமிரபரணியை அப்படியே வந்து கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்பா தண்ணி சவுண்டு பாருங்களேன் எப்படி கேட்குது அப்படின்னு. திருநெல்வேலி உள்ளே வந்து அரைவ் ஆகிட்ருக்கோம். பிளாட்ஃபார்ம் 3ல் வந்து அரைவாக போகிறாங்க. ஸோ டின்னரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து திருநெல்வேலியில் வாங்கிக்கோங்க, அதாங்க பக்காவாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7 மணிக்கெலாம் உங்களுக்கு உள்ள அரைவாகுதுங்களா, 7-7:30 அரைவல் டைம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் சாப்பிட்டு அப்படியே நீங்கள் அப்படியே மதுரை பார்க்கில் அப்படியே பெட்டை போட்டு படுத்துட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும் உங்கள் ட்ராவலு. ஐகானிக் ரெட்டப்பாலத்தை கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெல்லை அதிவரை வந்து நின்றுட்டுருக்காப்புல. நம்ம அப்படியே பிளாட்ஃபார்ம் 3ல் அரைவ் ஆகிட்ருக்கோம். ஒரு 7 நிமிஷம் வந்து நம்ம வந்து டிலேவாக நம்ம வந்து திருநெல்வேலி ஜங்ஷன் வந்திருக்கோங்க. சரியான க்ரௌடுங்க. அன்ரிசர்வ்டுக்கலாம் ரிசர்வேஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கூட்டம் வந்து திருநெல்வேலி ஜங்ஷனில் இருக்குது மக்களே. ஸோ நமக்கான டின்னர் பார்த்தீங்கன்னா சாய் வந்து வாங்கிட்டு வந்திருக்கான். என்னென்னா கொத்து பரோட்டா. அடே எவ்வளோடா அது? 170 170 அடப்பாவி. சரி ஓகே, 170 rupees ஆமாம். நான் ஜிபே பண்ணிடுறேன் உனக்கு. சரி ஓகே மக்களே, நம்ம வந்து உள்ளே ஏறுவோம். வண்டி ஆல்ரெடி 5 நிமிஷம் லேட்டுங்க. சார் 7 நிமிஷம் லேட்டு, 5 நிமிஷம் வந்து இங்கே வந்து ஹால்ட் இருக்குது. ஓகே,
ஏன்னா நமக்கு அடுத்து மதுரை வரைக்கும் என்னென்ன ஹால்ட்னா உங்களுக்கு கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், அதுக்கப்புறம் திருமங்கலம் வந்து இந்த வண்டிக்கு வந்து ஹால்ட் இருக்குங்க. திருமங்கலம்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மதுரை ஹால்ட்டு. ஸோ வந்து மணியாச்சியில் இந்த வண்டி வந்து நிற்காது. ஸோ இப்போ வந்து நம்ம திருநெல்வேலியில் டிபார்ட் ஆயாச்சு, டின்னரும் வாங்கியாச்சு. நான் போயிட்டு சாப்பிட போகிறேங்க. நம்ம சைடு அப்பரில் உட்காந்து சாப்பிட போகிறேன். அங்கே தான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குங்க. அது கீழே பேசஞ்சர் வந்து பிரச்சனை இல்லை. அவங்க வந்து மதுரைக்கு அப்புறம் தான் அவங்க தூங்க போவாங்களாம். அதனால் மதுரை வரைக்கும் நம்ம கீழே உட்காந்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. டைம் வேறு 7:30 ஆயிடுச்சுங்களா. ஸோ வந்து சாப்பிட்ருவோம். ஏதோ ஸ்பெஷல் கொத்து பரோட்டா அப்படின்னு இருக்கான். என்னன்னு தெரியல. சிக்கன் கொத்து பரோட்டாவா இல்லை சிக்கன் எக் எல்லாம் சேர்ந்து கலந்ததா? அப்பா, இந்த வாழை இலையில் கட்டி அதை பிரிக்கும் போதே ஒரு மனங்க அந்த வாழை இலையோடு சேர்த்து வரும்ல, வேறு லெவல் இருக்குது. வாவ். எஸ், சிக்கன் கொத்து பரோட்டா வெறித்தனமாக இருக்குது டேஸ்ட்டு. மேலப்பாலமே ஏதோ ஒரு ஹோட்டலில் வாங்கினானா, என்ன ஹோட்டல்னு தெரில. என்னடா அது கைக்குள்ளே ஏதோ தட்டுப்படுதேன்னு பார்த்தோம்னா லெக் பீஸ் உள்ளே வச்சுருக்காங்க மக்களே. இதுக்கு தான் வந்து இவ்வளோ ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். கோவில்பட்டிக்குள்ளே அரைவ் ஆகிட்டுருக்கோங்க. கூட்டம் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து பார்க்கும்போது இருக்குது, ஓரளவு கூட்டம் இருக்குங்க. அன்ரிசர்வ்டில் கூட்டம் இருக்குது. ரிசர்வேஷன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. அதனால் அந்த ரிசர்வேஷனுக்கு பெரிய அளவு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அன்ரிசர்வ் க்ரௌடு. Tiruchirappalli is just arriving on platform number 1. விருதுநகர் ரீச் பண்ணியிருக்கோங்க. என்ன வேகன்றீங்க மக்களே, சரியான ஸ்பீடு. உங்களுக்கு வந்துட்டு கோவில்பட்டியிலேருந்து உங்களுக்கு விருதுநகர் வரைக்கும் நடுவில் சாத்தூரில் நின்று நம்ம கிளம்பணும். சரி ஸ்பீடுங்க. கிட்டத்தட்ட வந்து 110 வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் திருநெல்வேலியிலேருந்தே கவனிச்சிட்ருக்கேன். எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து ரெடியூஸ் பண்ணலங்க. சரியான ஸ்பீடு. பாதாம் பால் விற்றுக்கிட்டு இருந்தாங்க, வாங்கி குடிக்கணும் போல் தோணுச்சு. பட் வந்து அதுக்குள்ளே வண்டி கிளம்பிடுச்சுங்க. திருமங்கலம் வந்திருக்கோங்க. திருமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து பெரிய அளவில் இல்லை. ஸோ வந்து இங்கே வந்து ரெண்டு சென்னை வண்டி தாங்க நிற்கும். ஒன்று வந்து நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட்டு, இன்னொன்று வந்துட்டு பேர்ல் சிட்டி. திருமங்கலம் ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி இருக்குங்க. என்னுடைய ஃபேவரட் வியூ கப்பலூர் டோல்கேட் வரப்போகுது. நல்ல ஒரு பீக் கவரில் அந்த ஏரியா வந்து நான் இப்போ கிராஸ் பண்ண போகிறோங்க. அங்கே வந்து ரோட்டில் போகிற வண்டிகளுடைய ஹெட்லைட் வெளிச்சம் நம்ம ட்ரெயினில் பட்டு ட்ரெயினே மின்னுதுங்க. வாவ், இது ஒரு பஸ்ஸு ஹார்ன் அடிச்சுட்டு போகுது. மதுரை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம டிலேவாக வந்தோங்க. டிலேவாக வந்து இப்போ மதுரையிலேருந்து கிளம்பியாச்சு. இங்கே வந்துட்டு போர்டிங் அண்ட் டீபோர்டிங் ரெண்டுமே வந்துட்டு கொஞ்சம் தாங்க இருந்துச்சு. ஏன்னா வண்டி ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லு. உங்களுக்கு பின்னாடியே சென்னை போகிறதுக்கு நிறைய வண்டி இருக்குது. அதனால் வந்துட்டு பெரிய அளவு கூட்டம் ஏறலை. ஸோ மதுரையிலேருந்து இப்போ டிபார்ட் ஆகிட்டு இருக்கோங்க. மதுரை வந்து நீங்கள் மிட் நைட்டில் எப்போ வந்தாலும் சரிங்க, உங்களுக்கு வந்து கலகலம் தாங்க இருக்கும். ஏதோ செயின் புல்லிங் நினைக்கிற மக்களே. எஸ், செயின் புல்லிங் நடந்திருக்கு. எங்கேயோ பிரேக் வந்து ரிலீஸ் ஆகுது. ஏர் பிரேக் எங்கேயோ ரிலீஸ் ஆகிட்டுருக்கு.
குட் மார்னிங் மக்களே. நம்ம வந்து இப்போ செங்கல்பட்டு தாண்டி வந்துகிட்டு இருக்கோங்க. ஸோ வந்து கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரெயினில் செங்கல்பட்டுலாம் யாருமே டீபோர்டிங் பண்ண மாதிரி தெரியலங்க. மொத்த க்ரௌடும் தாம்பரம் போய் தான் இறங்க போகுதுன்னு நினைக்கிறேன். பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பேக்கில் எடுத்துகிட்டு ரெடியாக வந்து நின்றுட்டாங்க. நம்மளும் பேக்கில் எடுத்து வந்தாச்சு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ரொம்ப டிலேலாம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி தான் டிலேயில் போயிட்டுருக்காங்க. தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செகண்ட் சைடு அப்புறங்களா. ஸோ வந்து செம்மையாக தூங்கியாச்சு. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே இல்லைங்க. நான் கூட நினச்சேன் சரி திருச்சி எங்கேயாவது லைட்டாக முடிக்கலாம், கவர் பண்ணலாம் மிட் நைட்டில் அப்படின்னு. பட் வந்துட்டு மதுரையில் நான் படுத்தேன் ஒரு குட் நைட் சொல்லிட்டு. இப்போ செங்கல்பட்டு வந்து எந்திரிச்சிருக்கேன். அந்தளவுக்கு ஒரு டீப் ஸ்லீப்பு. அனந்தபுரி சீரியஸ்லி சூப்பருங்க. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சூப்பராக நம்ம கூப்பிட்டு வந்துட்டாப்புல. கைஸ் மணி வந்து 5:15 ஆச்சுங்க. ஸோ வந்து வெளியே போய் அவுட்ரோ பேசுகிறா டைமே இல்லை. அனந்தபுரியில் வந்து இறங்கியாச்சு. கூட்டம் ஃபுல் கூட்டமும் உங்களுக்கு வந்து தாம்பரத்தில் தாங்க வந்து டிவோட் பண்ணியிருக்காங்க. நான் போயிட்டு வெளியே போயிட்டு நான் வந்து கோவை பிடிக்க போகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.